ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 8 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோஹிணி, மனோஜ் எல்லாருமே வீட்டுக்கு வராங்கல்ல. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்காக தான் மீனா வந்து சிடி வேலை பார்த்துட்டு இருக்கிறா, அப்படி சிஐடி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னோடனே முத்துவையும் மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவனும் சவாரியெல்லாம் விட்டுட்டு இதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்காருன்னொடனே இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, எப்போ என் காசு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, இவன் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறான், அதனால அங்கேருந்து வந்தோடனே இவனுக்கு கொடுத்துட வேண்டியதானோடனே இப்போ மனோஜுக்கு வந்து என்னப்பா இவன் இப்படி சொல்றான் அப்படின்னோடனே இப்போ அவங்க விஜயா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன சும்மாவா இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க, காசு கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு தானே கிடைக்கணும்னு. இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க அத்தை, காசு கிடைச்சிச்சுன்னா நாங்க கொண்டு வந்து மாமா கிட்ட தான் கொடுப்போம், அவனை பிடிக்கிறது பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட காசு இருக்கான்னு பாருங்கன்னொடனே, ஏன் மீனா அப்படி சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. பின்ன அவன் இன்னும் காசு வச்சுட்டு சும்மாவா உட்காந்துருப்பான், செலவு பண்ணியிருப்பான்லன்னொடனே, ஆமா மீனா அவன் செலவு பண்ணியிருப்பான் அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்புறமா அண்ணாமலை வந்து நம்மளா யூகிச்சுக்க வேண்டாம், பாத்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முத்துவும் மீனாவும் வெளியில சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், ரோகிணி அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கும்போது முத்து என்ன சொல்றாருன்னா, அதான் உன் பொண்டாட்டி இருக்கால்ல, தோசை ஊத்த சொல்லணும்னே. ஏன்னா மனோஜ் வந்து விஜயா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மீனாவை தோசை ஊத்த சொல்றாங்க. உடனே முத்து என்ன சொல்றாருன்னா, அப்பா நீங்க வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க, அவங்களே தோசை ஊத்திக்குவாங்கன்னொடனே விஜயா பால் காய்ச்சி கேட்குறாங்க. அதான் பார்லர் அம்மா தோசை ஊத்த போதுல, அதே பாலை காய்ச்சி கொடுக்குன்னு சொல்லிட்டு மீனாவை இழுத்துட்டு போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து ரோஹிணியும் மனோஜையும் திட்டுறாங்க. பாத்தீங்கல்ல, இந்த வீட்ல நமக்கு இவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா காசு திருப்பி கொடுக்க வழிய பாருங்க, இல்லாட்டி நம்ம இந்த வீட்ல நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா 2 பேரையும் திட்டிட்டு விஜயா போயிடுறாங்க. இப்போ ரோஹிணி போய் தோசை ஊத்துறேன்னு சொல்லிட்டு தோசையை வந்து அப்படியே பிச்சு பிச்சு குட்டி குட்டியா பிச்சு பிச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி பார்த்துட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொத்து தோசை போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அதாங்க இந்த தோசைக்கல்லு சரியில்லை அப்படின்னோடனே, இந்த டான்ஸ் ஆட தெரியாதவங்க ஸ்டேஜ் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ ரோகிணி கோவமா வருது. அப்புறமா ஸ்ருதி சொல்றாங்க, எனக்கு கொஞ்சோண்டு டீ போட்டு தரீங்களான்னொடனே, அது மீனா கிட்ட கேட்குறீங்களான்னொடனே, இல்லை இல்லை மீனா போடுற மாதிரி நீங்க டீ போட்டு தாங்களேன்னொடனே இப்போ ரோஹிணி வந்து ஒரு பக்கம் டீயும் வச்சுட்டு ஒரு பக்கம் தோசை ஊத்திட்டு இருக்கும்போது மீனா வராங்க. என்ன ரோஹிணி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படி தோசை ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி தோசை ஊற்றணும்னு சொல்றாங்க. அப்புறமா சட்னி அரைக்கிறாங்க ரோஹிணி. மீனா சரி நான் போறேன்னு சொல்லும்போது ஸ்ருதி விட மாட்டேங்கிறாங்க. மீனாவையும் அங்கே பிடிச்சி நிற்க வச்சுக்கிறாங்க. தோசையை கொண்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வைக்கும்போது 2 பேருமா சாப்பிட்டு பார்த்துட்டு, சட்னி ஒரே காரம், என்ன தோசை வேகவே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமா ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே கோவத்துல நிக்கிறாங்க ரோஹிணி. ஸ்ருதி வேற டீ போட்டாங்களா, அது வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. இப்போ ரோஹிணி கிட்ட மீனா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ரொம்ப கடன் வாங்குவீங்களா ரோஹிணின்னொடனே, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னொடனே, இல்லை நீங்க சிட்டி கிட்ட காசு வாங்கியிருக்கீங்களா, அவனே ஒரு ரவுடி, அவன்கிட்ட போய் நீங்க காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே ரோஹிணிக்கு அப்படியே சொட்டாகுது. என்ன நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களோ அப்படின்னு ஸ்ருதி வர வந்து கேட்குறாங்க. அப்புறமா நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாருங்க, உங்களோட அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிடுறாங்க. இப்ப கீழே என்ன ஆகுதுன்னா, மனோஜ் கிட்ட வந்து சாரி ரவி கிட்ட முத்து வந்து அதே மாதிரி சிட்டி கிட்ட கடன் வாங்கின விஷயத்த சொன்னோடனே அதை மனோஜ் கிட்ட கேட்கும்போது மனோஜுக்கு அது தெரியவே இல்லை. ஒரு மாதிரியா சமாளிச்சுட்டு மேல ரூமுக்கு வந்துடுறாரு. வந்து அதை பத்தி ரோஹிணி கிட்ட கேட்கும்போது ரோஹிணி சொல்றாங்க, யார் உன்கிட்ட சொன்னா அப்படின்னோடனே, அதான் அந்த முத்துவோட மச்சினே, அந்த சிட்டி பையன் அங்க சிட்டி கூட தானே வேலை பார்த்தான், அதனால அவனுக்கு தெரியணும்னே. இப்போ ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம யோசிக்காமே விட்டுட்டோமே அப்படின்னு யோசனையில இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா வந்து அந்த சிந்தாமணியை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு போட்டியே நீ வரியா, உன்னால வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் கூட இருக்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஆலமரம் மாதிரி விரிஞ்சு வளருவோம் அப்படிங்கிறாரு. நீங்க எங்களை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க வந்து வேரோடு நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமா சிந்தாமணி கிட்ட பேசுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.